அன்பான மக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த போகிறேன். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இந்த உலக சீரமைக்கும், நாட்டை சீரமைக்கும், குடும்பத்தை சீரமைக்கும், பிள்ளைகளை கட்டி எழுப்பும். நாங்கள் பார்ப்போம், ஒரு கடவுளோடையே தொடர்பு வச்சுக்கொண்டு அவற்றை சந்ததியிலேயே ஒரு தேவ மனிதன் வந்து தேவதூத தளபதி மனிதனாக வந்து பிறக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் கடவுளோடு இணைந்திருப்பார். பாவிகள் தான், பாவத்துக்கு குறைவும் அவர் செய்யவில்லை. ஆனால் அவர் கடவுளை எவ்வளவு தூரம் உணர்ந்தார். ஆனால் அவர் பாவி, நாங்களும் பாவிகள் தான். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். இதுதான் அந்த உணர்வு. கடவுள் இருக்கிறார், அவர்கள் மீது கோபம் கொள்ளுவார். சின்ன வயசில் இருந்து பிள்ளைக்கு காட்டி கொடுக்கிறது. உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது. கடவுளுடைய அம்புகள், கமாண்ட்மெண்ட்ஸ், கடவுளுடைய விருப்பம், கடவுளுக்கு பயப்படுற பயம், கடவுளுக்கு வச்சிருக்கிற அன்பு, கடவுளும் நாங்களும் வாழ்கிற சுகத்தின் பக்குவம், அதெல்லாம் அம்புகள் நமக்குள் தைத்திருக்க வேண்டும். உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சம் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. அவர் அவ்வளோ பாவம் செய்திருக்கிறார், அதை அவ்வளோ உணர்கிறார், அதனால் அவருக்கு வருது. அப்போதான் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் எப்படி விடுதலை அடையலாம் என்று விடுதலை பிறப்பு, மனம் திரும்பி மீண்டும் பிறப்பதற்கான பெயின், சிமேக்சன், அதாவது நோ. இந்த நோ பிரசவ வலி போல் இருக்கும். எவ்வளவு பாவம் செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு பெரிய வலி இருக்கும். எவ்வளவு பாவம் செய்யாமல் இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சின்ன சின்ன வலிகள் வந்து கடவுளை நினைவுறுத்தி போகும். இதுதான் வழிபாடு. இதை விட மிருகங்களை கொண்டு போய் கண்களுக்கு முன்னால் உரிச்சு கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கொடுக்குற பள்ளி, இதெல்லாம் வன்முறை, இதெல்லாம் பாவம், இன்னும் இரட்டிப்பான பாவம். பாவம் இன்னும் மாறிக்கொண்டு போகும். உணர்ச்சி தான் முடிச்சது, கடவுளுக்கு நான் செய்ய வேண்டேன், நான் செய்து முடிச்சுட்டேன். அப்போ எங்கே தேவத்துவம் உண்டு? தேவத்துவம் இல்லையே. அதே மாதிரி நரபலி கொண்டாண்டு கேட்க முன்னாடி நீங்கள் கொடுக்குறது கடவுள் இல்லையே, அது கடவுள் இல்லையே, அது சாத்தான் தானே, அது இழுக்கும். சாத்தான் என்ன செய்யும்? இரத்த பலிகள் கேட்டுகிட்டே இருக்கும். கடவுளோ என்ன செய்வார்? தன் பிள்ளைகளுக்காக தன் தேவதூதன் தன்னே இறங்கி தானே, இதெல்லாம் வேதங்களிலே, எல்லா வேதங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவரே வர வேண்டும், அவரே வர வேண்டும். கட்டு இவ்வளவு தூரம் கட்டிருக்கல, இங்கே பாருங்க, இவ்வளவு பாவம், இவ்வளவு பயம் இருக்கல்ல. அப்போ அவரே வந்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். மனிதன் கடவுளை அபிஷேகிக்க முடியாதே. கடவுள் தான் மனுஷனை அபிஷேகித்து நல்ல பிறப்பு ஆக்குறது. இந்த பிண்ட பிறப்பு, இந்த கர்ம பிறப்பு தானே என்ன. அதை அவர் சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்காக இவ்வளவு பிழையான காரியங்களை செய்து நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோம். இந்த சுண்ணத்து என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்துக்கள் எல்லாம் அங்கே குத்தி இஞ்ச குத்தி அங்கே வெட்டி நரமாமிஷம் கூட கொடுப்பார்கள், நரபலி கூட கொடுப்பார்கள். அப்போ எப்ராயிம் ஜெஃப்ரி ஒத்து போவானப்பா, அப்படியே பயம், எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ, இயேசுவின் ரத்தம் தெரிஞ்சேன், ஆண்டவரே சிறக்கைகளுக்குள்ளமை காத்துக்கொள்ளும், குஞ்சுகளை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே, வடிவா விளங்கி கொள்ள வேணும். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லிக்கே ஒரு பிசாசின் தலைவன் சந்தோஷப்படுவான், பிசாசே சந்தோஷப்படும். அப்படியான கிரியைகளை செய்து விட்டு அது கடவுளுக்கு நாங்கள் செய்து முடித்து விட்டோம். பத்தாவதுக்கு கடவுளை இழுத்து கடவுள் பேருக்கு உத்தரவுத்தியாச்சு, அங்கே கொடுத்துட்டேன் இல்லையே. விளங்கி கொள்ள வேணும், எல்லாரும் விளங்கி கொள்ள வேணும். இதோ கடைசி காலம். இன்றைய மனம் திரும்பணும், இப்போவே மனம் திரும்பணும். இன்றைய மனம் திரும்பணும், இப்போ மனம் திரும்பணும். நாளைக்கும் மனம் திரும்பலாம். நாளைக்கு மனம் திரும்பினவன் பாக்கியவான். மனம் திரும்பாவனோ இப்போ வடிவாக கவனிப்போம். மனம் திரும்பாதவனோ இந்த நரகத்திலே இழுபட்டு கொண்டே இருப்பான். இழுபட்டு கொண்டே இருக்கும். ஆத்துமாக்கள் வரும் போகும், இழுபடும். இது இழுபடும், அப்படியே இழுபட்டுட்டே இருக்கும். புண்ட பிறப்புகள் வரும், அப்படியே வியாதிகள், நோய்பட்ட உலகம். ஏற்கனவே கொள்ள நோய், வியாதி, வறுமை, கர்மவின, கொடிய கொடிய நோய்கள், மன உடைவுகள், மனமடிவுகள், வியாதிகள். இந்த இடத்துல பிள்ளைய பெற விரும்புகிறேன், எனக்கு புள்ள வரம் வேணும், அம்மா வேணும், அங்கே வேல் எடுக்கிறேன், இங்கே வேல் குத்துறேன், புள்ள வரம் வேணும். புள்ள கேட்டதை புள்ள வந்துட்டா இப்போ இந்த புள்ள தப்ப முடியுமா? இவ்வளவு அனுபவிக்காமலும் உண்ட புள்ள தப்ப முடியுமா? அதை கேள்விதான் கேள்வி. இவ்வளவும் அனுபவிக்காமல் உன்னுடைய புள்ள தப்ப முடியுமா?
இயேசு கிறிஸ்துவின் தேவதூதர் தளபதியோடு விடுதலை அடைந்த ஆத்துமாக்களே முழங்காலில் போய் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். நான் விடுவிக்கப்பட்டேன், அது எனக்கு சந்தோஷம். ஆனால் மற்றவர்கள் விடுவிக்கப்படாமல் சித்திரவதைப்படுகிறார்களே, அவர்களும் 2 கால் உள்ள மனிதர்கள் தானே. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. என்னுடைய இனம் தானே, வாயில்லா பிராணிகள் தானே, செல்ல கொஞ்சி கொஞ்சி வச்சிருக்கக்கூடிய பிராணிகள் தானே, கொண்டே கொடுமைப்படுத்துகிறார்கள். பச்சை மண்ணுகள் பிள்ளைகளை கொண்டே கொடுமைப்படுத்துகிறார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டோம்ன்ற சந்தோஷத்தை நாங்கள் அடிக்கடி கொண்டாடணும், இல்லை நாங்களும் முறிஞ்சு போயிடுவோம். அதே முறிவு எங்கள் மீதும் வரும். தாங்க முடியுமா? எங்களுக்கு கெடுதல் செய்தவர்களுக்காகவே நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டோம் ஏசப்பாட்ட வந்து. இப்படிப்பட்ட தேவதூதர் தளபதியை சிலுவையில் அடித்து சித்திரவதை செய்து அவர் பிள்ளைகளை அவமதித்து அவர் பிள்ளைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட போக போகிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும், சங்காரம் நடக்கும். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச்சுமை போல் என்னால் தாங்க முடியாமல் போயிற்று. இதுதான் தேவனை, கடவுளை, தேவனை உணரும் உணர்வு. இது எப்படி மனுஷன் கைகளால் செய்யப்பட்டு வியாபாரத்துக்கண்டே பிஸ்னஸ் விற்றதே எப்ஸ்டைன் தான் விக்கிரகங்கள் அடிப்பிச்சு விற்கிறான். அந்த கும்பல் தான் விற்கிது. அதை வாங்கி அதுக்கு உருவேற்றி கரையேற்றி பேயாடி கும்பாபிஷேகம் பண்ணி பாஞ்சடித்து நெருப்புகளை நடந்து அங்கே இஞ்சி என்ன செய்தாலும் இந்த கடவுள் எங்கேருந்து வந்ததுன்னா எப்ஸ்டைன் ஜெஃப்ரின்ற கும்பல் அது செதுக்கி வித்தது. அதான் நரகலான விக்கிரகம், செதுக்கி வித்த விக்கிரகம், நரகலான விக்கிரகம். இதிலிருந்து முதலாவது விடுதலை அடையணும். போத ஹீரோயின் அது இது அதிலிருந்து விடுதலை அடைகிறத விட முதல் இதில் இருந்து விடுதலை அடையணும். இதுதான் உண்மையான வேத வாசிப்பு. இப்படி வாசிங்க வேதத்தை. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு புள்ள போற ஜெபிக்கிறோம், உங்களுக்கு கார் வாங்க ஜெபிக்கிறோம், உங்களுக்கு புது வீடு கட்ட ஜெபிக்கிறோம். நல்லா கொண்டு வந்து போடுங்கள், இருக்கிறதையும் கொண்டு வந்து போடுங்கள். அங்கே ஏதாவது மிஞ்சின மூக்குச்சி இருந்தால் அதையும் கொண்டு வந்து இங்கே ஓடும். உனக்காக அவர் 7 மடங்கு திருப்பி தருவார். யா மார்க்க பேதத்தார், மத்த 23 வாசியுங்கோ. மார்க்க பேதத்தார், புராண்டிகள் வஞ்சிச்சு போட்டு விடுவார்கள். உண்மையானது சொல்லவே சொல்ல மாட்டார்கள். இந்த வேதத்தை முதல்ல உண்மையான கண்களெல்லாம் படிக்க மாட்டார்கள், வேறு விதமாக தான் படிப்பார்கள். இந்த அவர்களுக்கு இருக்கிறது வேறு விதமான ஆவி, வேறு விதமான மைண்ட் செட். ஸோ ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு காதல் ஏறட்டுக்கு மறுபடியாக சொல்ல வச்சுமைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். மனம் திரும்புங்கள், திரும்பி பாருங்கள். ஆண்டவர் உங்களோட இதயத்துக்குள்ளிருந்து பேசுவார். இருதயம் திரும்புதலில் தான் கர்த்தர் உருவாகுவார். அப்படி கொன்சீவ் ஆகிறதுக்கு மருந்து நல்ல அங்கே திண்டு இஞ்ச திண்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணியும் ஐயோ அந்த கன்சீவ் ஆகுங்க கடவுளுக்குள்ள. ஹல்லேலூயா, ஆமென். பூலோகத்தில் இன்னொரு பிறப்பை கொண்டு வந்து அதை நரகத்துக்கு அனுப்பாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ள கன்சீவ் ஆகினா உங்கள்ட்ட புள்ள வந்து கன்சீவ் ஆக மாட்டதுக்கு எந்த விதமான உறுதியும் வேதாமத்திலே இல்லை. அந்த புள்ள பாடுகளை அனுபவித்து நரகத்துக்கால வந்து திரும்பி மனம் திரும்பணும். விளங்குதா? இப்போ புரியுதா? நல்லா புரியுதா? கர்த்தர் மோடி இருப்பாரா. ஆமேன். மிச்சத்தை வாசிப்போமா? என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாட்டம் எடுத்தது. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாட்டம் எடுத்தது. புண்கள் என்றால் பலவீனம். அதாவது அந்த புண்கள் எல்லாம் உங்களோட மதிகேட்டு நிமித்தம். நாட்டை பாருங்க, இன்றைக்கு நாறுது. மதிகேட்டு நிமித்தம் நாட்டில் தேவத்துவம் இல்லை, தேவ டிசிப்ளின் இல்லை, கை கொடுத்து கதைக்க தெரியாது. ஹோன் பேம் ஹோன் அடிக்கத்தான் தெரியும். அப்படி அடிக்கக்கூடாது, அது மனித பண்பு இல்லை. அதில் பிள்ளைகள், நாய்க்குட்டிகள், வயதானவர்கள் திடுக்கிட்டு ஏங்கி போவார்கள். ரோட்டில் கோன் அடிக்கக்கூடாது. ஆனால் தேசத்தை பாருங்க, அந்த பண்பே இல்லை. அந்த பண்பில் கோன் இருக்கு, பம்ஸ் இருக்கும், தட்டி தவறி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும், எடுத்து அடி என்று அடிச்சு கொண்டு. இந்த பண்பே இல்லை, இந்த சின்ன பண்பே இல்லை. வடிவாக கவனிக்கணும். வன்முறை, தேசம் நாரி போச்சு, புண்கள் அழுகி நாட்டம் எடுத்தது. இந்த நாடு அழுகி நாட்டம் எடுத்தது. ஏனென்றால் தேவத்துவ பண்பில்லை. தேவதூதர் தளபதியையும் அவர் பிள்ளைகளையும் அகற்றி அங்கீகரியாமல் வதைத்த கரும ஊழ்வினை
அப்படியே இன்னமும் இறங்கிக் கொண்டிருக்கு. இனி என்ன செய்ய போகுது அது? அது தங்காது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் சம்பளம் நரகம், நரகத்தின் சம்பளம் இரட்டிப்பான நரகம். அது அப்படியே உருவாகிக் கொண்டு போய்க்கொண்டே இருக்கும். இன்றைய மனம் திரும்புவோம். இப்போவே மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இப்ப ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.